லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சரிங்க அத்தை, நான் மன்னிப்பு கேக்குறேன். யதா அப்பச்சி, அவன் ஏதோ பிளான் பண்ணி நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறான். ஹலோ ஹலோ, மன்னிப்புனா என்ன? நேரா நின்னு கையெடுத்து கும்பிட்டு என்ன மன்னிச்சிருன்னு வாயால கேட்கறதுன்னு நினைச்சியா? அமுதா, என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. என்னம்மா, அவன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கான், நீயும் அதை கேட்டுட்டு சும்மா இருக்க? வலியும் அவமானமும் அவனுக்கு தான் இருக்கு. அவன் காயத்துக்கான மருந்து அவனுக்கு தான் தெரியும். அக்கா, இது தப்பு. அவன் பண்றது ரொம்ப தப்பு. இத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க பாத்தியா? நல்லதுக்கு இல்லக்கா. இப்ப என்ன, நான் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்ல? ஃபங்க்ஷனும் நல்லபடியா நடக்கும்ல? நான் கால்ல விழ தயார். கொஞ்சம் இருமா. யார் நீங்க? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன திமிரு இருந்தா என் மகளை இவன் கால்ல விழ சொல்லுதீங்க? இவனே ஒரு புறம்போக்கு. என் அனலட்சுமி, நீ ஒரு புறம்போக்கு புள்ளைய பெத்துட்டு என் வீட்டு வாசல்ல இவன் கல்யாணம் நின்ற கூடாதுன்னு எப்படியெல்லாம் கெஞ்சிக்கிட்டு கிடந்த. உனக்கு தெரியாதா உன் மகன் யோகியதை பத்தி? தெரிஞ்சும் என் மகளை அவன் கால்ல விழ சொல்லி ஏன் கேக்குறீங்க? என் மக ஊரே பெருமை பேசுற சாமி. அவளை போய் இந்த அயோக்கியன் கால்ல விழ சொல்றீங்க? இவ மட்டும் உங்க வீட்டுக்கு வரல, உன் பையன் வாத்தியாராயிருப்பானா? இல்ல உன் குடும்பம் தான் உருட்டு இருக்குமா? அவ மட்டும் இல்லன்னா உன் குடும்பம் எப்பவோ நாசமா போயிருக்கும். அப்புச்சி, நான் வேணா, என் சொத்து வேண்டான்னு நீ ஆஸ்பத்திரியில கிடக்கிறப்போ உன்னை தேடி வந்தால, அவளை போய் இந்த உருப்படாதவன் கால்ல விழ சொல்றீங்க? சாக கிடந்த உன்னோட உசுரை காப்பாத்ததா
இப்ப எல்லாத்தையும் மறந்து கால்ல விழ சொல்றீங்களே, இந்த வலி அவ எப்படிப்பா தாங்கிப்பா? அத கூட மறைச்சு கால்ல விழ போனாளே, அவதாண்டா என் மக. நான் வளர்த்த வளர்ப்பு. இவளெல்லாம் நீங்க காலத்துக்கும் குலசாமியா கும்பிடணும். அவளை போய் கால்ல விழ வைக்கிறீங்களா? இந்த பாவம் உங்களை 7 ஜென்மத்துக்கும் சும்மா விடாது. என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் என் மகளை யார் காலையும் விழ விட மாட்டேன். என்ன செய்வீங்க? என்ன செய்ய முடியும் உங்களால? காசு பணம் இல்லாதவன் என்ன பண்ணுவான்னு பாக்குறீங்களா? நாங்கெல்லாம் மானம்தான் பெருசுன்னு வாழறவங்க. என் புள்ளையும் அப்படித்தான். அதுக்காகத்தான் என் சொத்தெல்லாம் போச்சு. நான் என்ன சூதாடினா இல்ல தண்ட செலவு செஞ்சு சொத்தை அழிச்சனா? சொன்ன ஒரு வார்த்தைக்காகவும் வாக்குக்காகவும் தான் எல்லாம் போச்சு. நான் எல்லா சொத்தையும் இழந்து இப்படி உங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறேன்னா அதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க தானே காரணம். என்னடா சொன்ன? ஏண்டா என் பையன் ரோட்ல கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்கானா? அதுக்கெல்லாம் யார் காரணம்? உங்க குடும்பம் தானடா. உங்க வீட்டு பிள்ளைக்கு என் பையன் வாழ்க்கை கொடுத்ததுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியா நின்னுச்சு. அவ வாழ்க்கைய சரி பண்ணதானே என் மொத்த சொத்தையும் எழுதி கொடுத்தேன். உன் பையனுக்காக நான் என் மகளை இழந்தேன். உங்க வீட்டு பொண்ணு என் வீட்டுல வாழணுங்கிறதுக்காக என் சொத்தை இழந்தேன். இப்படி எங்க சந்தோஷம் மொத்தத்தையும் பறிச்சிட்டு எங்களையே கால்ல விட சொல்றீங்களா? நீங்கெல்லாம் ஒரு ஆளுகன்னு இப்படி மேடையில ஏறி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இதுக்கெல்லாம் யார் காரணம்? எல்லாம் என் பொண்ணுதான் காரணம். உங்க குடும்பத்தை தலை நிமிர செஞ்சவளையே தலை குனிய வைக்கிறீங்களே. அவ இன்னைக்கு ஒரு சாதாரண அமுதா இல்ல, ஒரு ஸ்கூலோட முக்கிய பொறுப்புல இருக்கிறவ. அவளை நம்பி பல குடும்பங்கள் இருக்கு. இப்படி எல்லாரும் மதிக்கிறவள இவன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றீங்களே, நீங்கெல்லாம் மனுஷங்களா? இன்னொரு தடவை என் மகளை அப்படி சொன்னீங்க, பிச்சு புடுவோம் பிச்சு. இவன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியல இவன் யோகியதை என்னன்னு. இவன் கால்ல இந்த சாமி விழணுமா? இவ கால கழுவி அந்த தண்ணிய குடிக்க சொல்லுங்க. அப்பதான் இவன் பண்ண பாவம் போகும். இனிமே என் மகளை கால்ல விழ சொன்னீங்க, வெட்டி புடுவோம் வெட்டி. சரிதான் சாமி, சரிதான் சாமி, சரிதான். நீங்க தான் நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்க. நியாயம் எல்லாம் நல்லா வாழ்ந்த உங்க பக்கம்தான். எங்க மாதிரி ஆளுகளுக்கு தான் மானம் கிடையாது, மரியாதை கிடையாதுன்னு நிரூபிச்சிட்டீங்களே. ஏழை சொல்லி அம்பாரி ஏறாதுங்கிறது சரிதான். நாங்க நகை திருடலைன்னு ஆனதுக்கு அப்புறமும் நியாயம் எங்க பக்கம் இல்ல இல்ல. செய்யாத தப்புக்கு நாங்க அவமானப்பட்டு கிடக்கணும், அப்படித்தானே? அத்தை என்ன அத்தை, என்ன பேசுறியா அத்தை? இல்லத்தா, உங்க அப்புச்சி எங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டாரு. நாங்க உன் காலை கழுவி குடிக்க வேண்டியவங்க தான். நீங்க எங்களுக்கு பண்ணதுக்கு நாங்க உன்னை தலைமையில தூக்கி வச்சுதான் கொண்டாடணும். என் பையன் திருடலேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நியாயம் எங்க பக்கம் இல்லையே. ஐயோ, என்ன பஞ்சாயத்தோ!
ஏன் அத்தை, இவங்க என்ன யோகியமா? இவங்க பண்ணாத தப்பு என்ன இருக்கு சொல்லுங்க? வேலை வெட்டிக்கே போகாதவருக்கு நகை வாங்க ஏது காசு? நியாயமா நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் நாங்க தான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். நீ ஒரு புறம்போக்கு புள்ளைய பெத்துட்டு என் வீட்டு வாசல்ல இவன் கல்யாணம் நின்ற கூடாதுன்னு எப்படியெல்லாம் கெஞ்சிக்கிட்டு கிடந்த உனக்கு தெரியாதா உன் மகன் யோகியதை பத்தி? மா 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 ஏமா இப்படி பண்ண? உன் மருமகளுக்கு நீ பண்ண வேண்டிய முறையே பண்ணாம ஏமா இப்படி பாதிலே வந்த? மா நீதான் என் சார்பா முறை செய்யணும்னு எம்பிட்டு ஆசையா சொன்ன. உனக்கு உன் பேர குழந்தைய நீதான் ஆசீர்வாதம் பண்ணணும் உன்கிட்ட சொன்னலாமா? அப்போ உனக்கு என் மேல பாசம் இல்லையாமா? இதே அமுதாவுக்கும் உன் பெரிய பிள்ளைக்கும் ஃபங்க்ஷன் நடந்திருந்தா இப்படி பாதிலே விட்டு வந்திருப்பியாமா நீ? அம்மா அங்க நீதாமா எல்லாமே. அங்க நீ இல்லாம அப்புறம் எப்படிமா எல்லாமே? சொல்லுமா. ஐயோ வடிவேலு, அந்த மனுஷன் நம்ம குடும்பத்தை பத்தி அம்புட்டு பேர் மத்தியில அவமானப்படுத்தி பேசும்போது அத கேட்டுக்கிட்டு என்னால அங்க இருக்க முடியலடா. அங்க இருந்து வர்றதை தவிர உன் ஆத்தாளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல சாமி. அவங்களை எதிர்த்து நான் என்னடா பண்ண முடியும் சொல்லு? நாம இல்லாதவங்க இருக்கிறவங்க சொல்றத கேட்டு தலையாட்டணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்குன்னு அவங்க பண்ணதெல்லாம் சரியாயிடுமாமா? அவ பொண்ணுதான் நம்ம குடும்பத்தையே தாங்கி பிடிக்கிறாளாம். அவ இல்லனா என்னைக்கோ நம்ம குடும்பம் நாசமா போய் நடு ரோட்ல போய் பிச்சை எடுக்குமாமா. இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? உன் உசுரை காப்பாத்துனதே அவதானா. அவ நம்ம குலசாமியாமா. அதுக்காக அவ என்ன பண்ணாலும் நம்ம தாங்கிட்டு போணுமா. அவங்க அப்புச்சி சொன்ன மாதிரி அவ காலை கழுவி குடிச்சாதான் நம்மளுக்கு புத்தி வருமாமா. அப்பா செத்ததுக்கு அப்புறம் காசு பணம் இல்லனா கூட கௌரவம்னு நம்மளுக்கு ஒண்ணு இருந்ததுமா. அந்த கௌரவமே என்னமோ அவ போட்ட பிச்சை மாதிரி அவங்க அப்புச்சி பேசிட்டு இருக்கான். அவங்க பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம குடும்பத்தோட கௌரவமே தூக்கி நிப்பாட்டி வச்ச மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆளுதான் நம்ம குடும்பத்தை பத்தி அப்படி பேசுறான்னு பார்த்தா இத பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தா மருமக நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? அப்புச்சி என் அத்தையை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு தடுத்திருக்கணும். அவ எதிர்த்து நின்றுக்கணும்ல. பண்ணாளா? அவ அப்புச்சி நல்லா பேச விட்டுல வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அவ மனசுக்குள்ளேயும் அதானே இருக்குன்னு அர்த்தம். அவ ஒன்னும் உண்மையா நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்ணவே இல்ல. அவ காரியத்தை சாதிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவ அடுப்படிக்குள்ள கடந்தவமா. எல்லாரும் சேர்ந்து அவளை கரஸ்பாண்டன்ட் ஆக்கிட்டீங்கல்ல. நம்ம சொத்தை அவள அதிகாரம் பண்ண வச்சிட்டீங்க. ஆனா இப்போ நாம அவகிட்ட ஒரு சின்ன வேலைக்கு அடி பணிஞ்சு கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். மா ஓ மருமக உனக்கு எம்புட்டு பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்கா தெரியுமாமா? நாம பொய் சொல்றவங்க திருட்டு குடும்பம், ஏமாத்துறவங்க. ஆனா அவங்க குடும்பம் நல்ல குடும்பம், நியாயமான குடும்பம், நேர்மையான குடும்பம். நல்லா இருக்குமா நியாயம்? ஏன் பொண்டாட்டி புள்ள பெத்துக்கிறதுக்கு நடக்கிற ஃபங்க்ஷன் இது? அதுல போய் நான் தப்பு பண்ணுவேனாமா? நான் எம்புட்டு ஆசையா அந்த வலையில வாங்கிட்டு வந்து உன் கையில கொடுத்துருப்பேன். அந்த வலையில போட விடாம பண்ணிட்டாங்களேமா பாவி பயலுக. அம்மா நான் இங்க இருக்கிறது யாருக்குமே பிடிக்கலமா. எப்பவும் யாரும் என்ன இந்த குடும்பத்துல நம்ப மாட்டேங்கிறாங்கம்மா. நான் இங்க இருக்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தேவையில்லாத பிரச்சனை தாமா. நான் போறேம்மா. நான் இந்த வீட்டை விட்டு போறேம்மா. ஆனா ஒண்ணுமா, நியாயமா எனக்கு இருந்த கோபத்துக்கு அந்த அமுதாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிருப்பேன். என்ன பண்ண? அவதான் ஓ மருமகளாச்சே. அவளை போய் இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியுமா? முடியாதுல. நான் கிளம்புறேன். மகனை விட மருமக வசதியா. நில்றா. என்னடா பேசுற நீ? உன்னை யாரு என்ன சொன்னா என்ன? பெத்த ஆத்தா நான் உன்னை நம்புறேன்டா. நீ எதுக்குடா வெளியில போகணும்? உள்ள போடா. என்னடா யோசிக்கிற? ஆத்தா பேச்ச மதிக்கிறதா இருந்தா மரியாதையா உள்ள போடா. டேய் அம்மா நான் இருக்கேன்டா உனக்கு.
நீ ஏன்டா கவலைப்படுற? போடா உள்ள சரி போ. ஏமா அப்படி அங்கிருந்து கோச்சிட்டு வந்த? நான் ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியாதுல்ல? இல்ல அவமானப்பட்டது பத்தாதுன்னு அதுக்குள்ள ஏன் வந்தீங்கன்னு கேக்குறியா? உன் மாமனாரு உன்கிட்ட சிரிச்சு பேசுனதும் அவரு உனக்கு முக்கியமா போயிட்டாரு. நாங்கெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல. அம்மா, அவர் என்ன பேசுனது உன் காதுல விழவே இல்ல. நல்லா இருக்கியா நீ பேசுறது? என்னம்மா நீ இப்படி பேசுற? என்னதான் இருந்தாலும் நீ அமுதாவை மன்னிப்பு கேட்க சொன்னது தப்பு தானம்மா? ஏண்டா உன் பொண்டாட்டி பள்ளிக்கூடத்தோட கரஸ்பாண்டட் ஆயிட்டான்னா அவ சொல்றதையெல்லாம் நாங்கெல்லாம் கைய கட்டிக்கிட்டு கேட்கணுமா? அந்த அதிகாரம்லாம் பள்ளிக்கூடத்தோட சரி, அத வீட்டுக்குள்ளேயே எதிர்பார்த்தா எப்படி? வீட்டுக்குள்ள வரும்போது அந்த பதவி அதிகாரத்தை எல்லாம் வெளியிலேயே கழட்டி வச்சுட்டு வரணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளேயும் இருந்துகிட்டு நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி நடந்துக்கிற. அத பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? சுத்த மடத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. அந்த புள்ள என்ன தப்பு பண்ணுச்சுன்னு சொல்லு. நம்ம குடும்பத்துக்காக மாடா உழைச்சுது. அத தவிர வேற என்னக்கா பண்ணுச்சு? இப்படிதான் அவ எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு தரதா சொன்ன அந்த கான்ட்ராக்ட நமக்கே தெரியாம அவங்க அண்ணனுக்கு கொடுத்திருக்கால. இது தப்பு இல்லையா? சொல்லுங்க. புது வலையில வாங்கி அத நமக்கே தெரியாம அவ குடும்பத்துக்கு கொடுத்திருக்கா. இதெல்லாம் தப்பு இல்லையோ? நல்லது நினைக்கிறவங்க எதுக்கு மறைக்கணும்? சொல்லுங்க. நான் கேக்குறது தப்பா? என்னடா பேசுற நீ? நீ குடிச்சிட்டு போய் கலாட்டா பண்ணிருக்க. அவங்க அண்ணன் தரமான சாப்பாடை கொடுத்து ஆர்டர் வாங்கியிருக்காரு. ஓ மகன் பண்ண தப்புக்கு அமுதா பிள்ளை என்ன பண்ணுச்சு? நியாயம் எதுவோ அதைத்தான் பண்ணுச்சு. அந்த பிள்ளை என்ன உன் காசுல இருந்தா இல்ல உன் பிள்ளை காசுல இருந்தா வளையல வாங்குச்சு? அந்த நகை கடைக்காரன்ட்ட தவணைக்கு சீட்டு போட்டு வாங்கியிருக்கு. அவ பிறந்த விட்டு கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக பண்ணிருக்கு. இதுல என்ன குத்தத்தை கண்டுபிடிச்ச நீயே? ஓஹோ, அவங்களோட குடும்ப கௌரவத்தை காப்பாத்த மட்டும் அவங்க நினைப்பாங்க. நம்மளோட குடும்பத்தோட கௌரவத்தை அவங்க அப்புச்சி சபையில பறக்க விட்டப்ப வேடிக்கை மட்டும்தான் பாப்பாங்களோ? என்னக்கா அவன் பேசிக்கிட்டே இருக்கா? அதை கேட்டுட்டு நீ அமைதியா இருக்க? அவங்க அப்பச்சி சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இந்த புள்ள மட்டும் இல்லைன்னா நம்ம குடும்பம் என்ன இருக்கும்? கொஞ்சம் நினைச்சு பாரு. உன் பிள்ளை நீ ஆசைப்பட்ட மாதிரி படிக்க வச்சு வாத்தியார் ஆக்கணும் இந்த புள்ள தானே? நம்ம குடும்ப சொத்தை மீட்டு கொடுத்தது இந்த பொண்ணு தானே? நம்ம போனா வாழ்க்கைய தாலி நிலைக்க காரணமா இருந்தது இந்த பொண்ணு தானே? இன்னைக்கு நம்ம குடும்பத்தை எல்லாரும் மதிக்கிறாங்கடா, அதுக்கு காரணம் இந்த பொண்ணு தானே? எல்லாம் தெரிஞ்ச நீங்க இவளை பத்தி தப்பா பேசலாமா? இன்னொரு தடவை இவளை பத்தி தப்பா பேசினீங்க உங்க நாக்கெல்லாம் அழுகி போயிடும். என்னது? நாக்கு அழுகி போயிடுமா? ஏமா நான் சொல்லல? இதுக்கு எல்லாருமே சிங் சக்கா சிங் சக்கா சிங் சக்கா ஏய், ஜால்ரா கோஸ்டிங்க. நீ போடுற சோத்தை இம்புட்டனால இங்க இருந்து தின்னுக்கிட்டு வாளை யார் காட்டுதுங்கன்னு பாத்தியா? பேசாதடா. எல்லா பிரச்சனையும் உண்டானது தான்டா. நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குனதே நீதான்டா. நான் சொன்னலம்மா, நான் இங்க இருக்கிற யாருக்குமே பிடிக்காதுன்னு சொன்னலம்மா. உன்னை தவிர யாருமே இந்த வீட்டுல என்ன நம்ப மாட்டாங்கம்மா. இவங்க யார்கிட்டயும் இனிமே என்னால நல்ல பேர் வாங்க முடியாது.
நீங்க யாருமே என்ன நம்ப மாட்டீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். அதான் நான் போறேன். நான் போனதுக்கு அப்புறமாச்சு எல்லாரும் சந்தோஷமா இருங்க. சொல்லாதடா, அதை செய் முதல்ல. நல்லா இருக்க குடும்பத்துல பாம்பு மாதிரி அப்பப்ப விஷத்தை கொட்டிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் எம்படி சொன்னா திருந்துற ஜென்மமே கிடையாதுடா. டேய், நீ சொன்ன மாதிரி வீட்டை விட்டு போயிரு. அப்பதான் நாங்கெல்லாம் நிம்மதியா இருக்க முடியும். நீ எல்லாம் இப்படி ஏத்தி விட்டு எங்க அக்காவுக்கு புத்தி விட்டு போச்சுடா. நீ போனா எல்லா பிரச்சனையும் சரியா போயிரு. நீ போடா. டேய்